திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் இனிப்பு கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த தமிழருவி என்பவர் கடையை வாடகைக்கு எடுத்து சில ஆண்டுகளாக ஸ்வீட் கடை நடத்தி வருகிறார். இந்த ஸ்வீட் கடையில் நேற்று இரவு திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி பற்ற வைத்து கடைக்குள் வீசி உள்ளனர். 3க்கும் மேற்பட்ட பாட்டில்களில் பெட்ரோல் நிரப்பி பற்ற வைத்து கடையில் வீசப்பட்ட நிலையில் அதில் ஒன்று மட்டும் அதில் வெடித்து சிதறியுள்ளது. மேலும் கடையில் பாத்தீங்கன்னா நந்தகுமார் என்ற ஊழியர் மட்டுமே அந்த பணியில் இருந்துள்ளார். அப்போது அதை தடுக்க அவர் முயன்ற போது அவரை மிரட்டி அவரை கீழே தள்ளிவிட்டு அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் தப்பிச் சென்றுள்ளனர். கடையில் தீப்பற்றி அதிகமாக எரிய தொடங்கியவுடன் அந்த ஊழியர் நந்தகுமார் தீயை அணைக்க முயன்ற போது லேசான தீக்காயம் அடைந்துள்ளார். சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் இந்த நிலையை சுதாரித்துக் கொண்டு போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர், தீயை அணைத்துள்ளனர். மேலும் அங்கு வெடிக்காமல் இருந்த மீதமுள்ள 2 பெட்ரோல் குண்டுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் பாட்டில் பெட்ரோல் ஊற்றி வீசி சென்ற மர்ம நபர் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.